ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து ஒரு லாங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து சண்டே சமையல் என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பார்க்க ஆரம்பிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலையிலே வந்து தோசை, ப்ரெட் ஆம்லேட் அந்த மாதிரி போட்டு சிம்பிளாக சாப்பிட்டுட்டு ஹஸ்பண்ட் வந்து கடைக்கு போயிட்டாங்க. வந்தால் தான் தெரியும் என்ன வாங்கிட்டு வராங்க அப்படின்னு. சரி, ஓகே, அதுக்குள்ளே வந்து கிச்சன் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிடலாம். க்ளீன் பண்ணால் தான் சிங்க் எல்லாமே க்ளீனாக இருந்தால் தான் வந்து நான்வெஜ்லாம் வந்து கழுவுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுனால நான் எல்லாமே வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். அவ்வளோதான்ப்பா, ஒரு வழியாக பாத்திரம் எல்லாமே கழுவி சிங்க் எல்லாமே க்ளீன் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து சாப்பாடு வச்சிடலாம், ரசம் வச்சிடலாம் அப்படின்னு அதெல்லாமே ரெடி பண்ணிட்டேன். எப்படியா இருந்தாலும் வந்ததுக்கப்புறம் அது செஞ்சிட்ருக்க முடியாது, அடுப்பு சும்மா இருக்கையிலே அது செஞ்சிடலாமே அப்படின்னு எப்போவுமே வந்து நான் குக்கர்லலாம் வைக்க மாட்டேன் சாப்பாடு. இந்த குட்டி பானையில் தான் வைப்பேன். இதுவே எங்களுக்கு மிச்சமாக இருக்கும் சாப்பாடு. ஓகே, ஓலை காஞ்சிருச்சு, அரிசி போட்டுக்கலாமா? இப்போவே இதெல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டோன்னா அவங்க வந்ததுக்கப்புறம் சமையல் செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படியே கொஞ்சம் வெங்காயம் உரித்து வச்சிடலாம். சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இது எல்லாத்தையுமே அடுத்து ரெடியாக வச்சுட்டோம் அப்படின்னா வந்தோன்னே டக்குன்னு செஞ்சிடலாம். ஓகே, சாப்பாடு ரசம் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. நானும் வெங்காயம், தக்காளி இது மாதிரி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். அவங்களும் வந்துட்டாங்க. குடலும் வந்து சிக்கனும் வாங்கிட்டு வந்திருக்காங்க. வேஸ்ட்டு பண்ணுறீங்க. என்னங்க பண்ணுறீங்க? அதான் நீங்கள் வாட்டுக்கு எல்லாத்தையும் உள்ளே தள்ளி விட்றாதீங்க. பேப்பரு, பின்னு தானே இருக்கு. ஆமாம், அது வந்து கொடலாம். நீங்கள் சாப்பிடணுமா அன்னைக்கு? ஏன் அது சாப்பிடலைன்னா விட மாட்டாங்க. எதுக்குங்க ஆல்ரெடி 2 பாக்கெட் போட்டீங்க? போய் மாவு இஞ்சி பூண்டு தானே? முட்டையா? 1 2 நீங்கள் செய்கிறதுலாம் நல்லா தான் செய்கிறீங்க, ஆனால் கிச்சனை நார் அடிச்சிடுறீங்க. கார்ன்ஃப்ளவர் போகணுமா?
இது பண்ணிவிட்டு ஊற வைக்கணுமா? இப்போ நான் அந்த கேப்பில் நான் குழம்பு வச்சிட்றேன். ம், கீழே சிந்தி மேலே சிந்தி நம்மளெல்லாம் வேலை வாங்குறா, இவ்வளோ எக்ஸ்ட்ரா வேலை வாங்கணும். அப்புறம் என்ன பண்ணுறது? அது சில்லி போட்டு நல்லா இருக்கு. உங்களுக்கு வேணும்னா போங்க. முட்டை போட்டதுனால அப்படி இருக்கு. நல்லா தான் இருக்கும், விடுங்க. எவ்வளோ நேரம் ஊறணும்? காலையிலேயே சாப்பிடணும், சாப்பிடாம பசி. சரி, நான் அந்த கேப்பில் இது பண்ணிடுறேன், குழம்பு வச்சிட்றேன். நீங்கள் போய் தம்பி பார்த்துக்கோங்கிறீங்களா? ஓகே. ஹஸ்பண்டே வந்து சிக்கனுக்கு வந்து சிக்கன் சில்லி போடுறதுக்கு மசாலாலாம் போட்டு வச்சுட்டு ஊற வச்சுட்டு போயிட்டாங்க. அந்த கேப்பில் வந்து நம்ம குழம்பு வச்சிடலாமா? இது வந்து குழம்புக்கு வந்து வெங்காயம், சின்ன வெங்காயம், தக்காளி, இந்த ஸ்பைசஸ், பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாமே வந்து வதக்கிட்டு அதை வந்து அரைச்சிக்கணும். அதை வறுத்துட்டு ஆற வச்சுருக்கேன். எண்ணெய் ஊற்றி பெருஞ்சீரகம், வெங்காயம், கருவேப்பிலை மட்டும் போட்டு நல்லா வெங்காயம் வதக்கிக்கிடுவோம். தக்காளி வந்து கொஞ்சம் வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதனால் ஒரு தக்காளி மட்டும் போட்டுக்கலாம். நான் சமைக்கிறதுக்கு என் பையன் வந்து டிப்ஸ் சொல்லிகிட்ருக்காரு என்கிட்ட இடுப்பில் உட்காந்துட்டு. அதுதான் அந்த சவுண்டு. அப்படியே வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு சிக்கன் வந்து குழம்புக்குன்னு தனியாக எடுத்து வச்சுருந்தேன்ல, அதை போட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டே இருந்தேன். இனி வேலையே செய்ய விட மாட்டேங்கிறான், படுத்துகிறான். அதுக்கப்புறம் வந்து அந்த வதக்கி வச்சுருந்தோம்ல, அதையுமே வந்து சிக்கன் வந்து வெந்துருச்சு. ஸோ அதனால் வந்து வதக்கி வச்சுருந்ததை வந்து அரைச்சி அதையும் ஊற்றிக்கலாம். ஓகே, ஊற்றியாச்சு. அதில் அப்படியே தண்ணி ஊற்றி கொஞ்சம் அப்படியே கழுவி ஊற்றிட்டு லைட்டாக பரட்டி விட்டுட்டு நமக்கு எந்த அளவுக்கு குழம்பு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி வச்சுக்கிட்டு, நான் வந்து சிக்கன் மசாலா தான் போட்டேன். இப்போ நார்மலாக நம்ம வீட்டில் இருக்கிற குழம்புத்தூள் போடுறோம் அப்படின்னா கரம் மசாலா போட்டுக்கணும். அப்படியே வந்து உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு வேணுங்கிற அளவு தண்ணி ஊற்றி, கொஞ்சம் காரம் பத்தாத மாதிரி இருந்துச்சு, அப்படியே வந்து கொஞ்சம் போட்டுட்டு மஞ்சத்தூள் போட்டு மூடி வச்சிட்டேன். அவ்வளோதான். கொஞ்சம் நல்லா நமக்கு எந்த அளவுக்கு கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு வந்து வற்றி வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டா அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இந்த கசகசன்னு கொஞ்சம் பாத்திரம் கிடந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் நீ மிக்சியோட தேவையெல்லாம் நமக்கு தேவையில்லை. அதனால் எல்லாத்தையும் எடுத்து அங்கிட்டு வச்சுட்டு பாத்திரம் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். ஏன்னா இந்த மாதிரி இருந்தால் நம்ம திடீர்னு ஒரு பொருள் வைக்கிறோம் அப்படின்னா திடீர்னு ஏதாவது ஒன்று தவறி அதில் கொட்டுச்சு அப்படின்னா எல்லா பாத்திரத்தையும் மறுபடியும் திரும்ப கழுவுற மாதிரி இருக்கும், தேவையாது. அதனால் அதை கையோடு எடுத்து அங்கிட்ட வச்சிடலாம் அப்படின்ட்டு தான் எடுத்து வச்சிட்ருக்கேன். அவ்வளோதான், சிக்கன் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. ஓரளவு எல்லாம் வெந்துருச்சு. ஓரளவு இல்லை, ஃபுல்லாகவே ரெடி ஆயிடுச்சு. அப்படியே வந்து வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சிடலாம். பக்கத்தில் வந்து குடல் வேகுது. அது வந்து எப்படின்னா சின்ன வெங்காயம், சீரகம், அப்புறம் வந்து பட்டை, மிளகு, இது எல்லாத்தையும் அரைச்சி தக்காளி தக்காளி வந்து அரைக்கலை, வெட்டி போட்டுருக்கேன். எல்லாத்தையும் உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள் எல்லாமே போட்டு குக்கரில் போட்டிருக்கேன். ஒரு 8-10 விசில் வரட்டும் அப்படின்னு போட்டிருக்கேன். அதில் இருக்க தண்ணியை மட்டும் வடிகட்டி அத்தை குடிச்சுக்குவாங்க.
அந்த குடலை வந்து அப்படியே குழம்பு மாதிரி வச்சிடலாம் அப்படின்னு தான் அதை வேக போட்டிருக்கேன். ஓகே, சிக்கன் குழம்பு ரெடி. நான் அதை என்ன பண்ணிட்டேன்னா, அந்த சூடோட டைட்டாக மூடிட்டேன். லைட்டாக தான் மூடினேன், அது எப்படியோ டைட்டாகிருச்சு, திறக்கவே முடியலை. என் ஹஸ்பண்ட் வந்துட்டு எங்கே சிக்கன் குழம்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு திறந்து பார்க்குறாங்க, திறக்கவே முடியலை. சரி சும்மா தான் விளையாடுறாங்க போல் அப்படின்ட்டு நானும் திறந்து பார்க்குறேன், திறக்கவே முடியலை. அப்படியே வந்து சிக்கன் சில்லி போட்டுட்டேன், நல்லா ஊறிடுச்சு. என் ஹஸ்பண்ட் நான் வந்து போடுறேன் அப்படின்னாங்க. சரி அடுப்பு ஃப்ரீயாக தானே இருக்குது, நம்மளே போட்டலாம் அப்படின்னு போட்டுட்ருக்கேன். நீங்களாம் எப்படி சில்லி போடுவீங்க? இங்கே வந்து எங்கள் இந்த லோக்கல் ஏரியாவில் வந்து சக்கரா அப்படின்னு ஒரு சிக்கன் பொடி இருக்கும். அது வந்து மதுரையில் மட்டும்தான் இருக்கும், அதுவும் இந்த ஏரியாவில் மட்டும்தான் இருக்கும், கப்பலூரில். வேறு சைட்லாம் இருக்காது. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். உப்பு எதுவுமே போட தேவையில்லை. கார்ன்ஃப்ளவர் மாவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எதுவுமே போட தேவையில்லை. ஆனால் நாங்கள் தான் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போடுறது. எதுவுமே போடாமல் அப்படியே செஞ்சாலும் நல்லாயிருக்கும். காலிஃப்ளவருக்கு, மீனுக்கு, சிக்கனுக்கு எல்லாத்துக்குமே இது வந்து நல்லாயிருக்கும். நாங்கள்லாம் இதை தான் வாங்குவோம். எங்களுக்கு வந்து வாரம் செவ்வாய்க்கிழமை இல்லாட்டினா புதன்கிழமை வந்து முட்டை கொண்டு வருவாங்க வீட்டுக்கு, அவர்கிட்டே வாங்கிக்கிடுவோம். அப்படியே சிக்கனெல்லாம் எடுத்துகிட்டு மறுபடியும் வந்து அடுத்த பேட்ச் போட்டாச்சு. இப்போ தான் பார்த்தா அந்த அதை திறந்து பார்க்குறேன், திறக்கவே முடியலை. நான் நினச்சேன், என் ஹஸ்பண்டை சொல்லிகிட்டு இருந்தேன், சிக்கன் குழம்பு வச்சு இன்றைக்கி கஞ்சி தான் சாப்பிட போகிறோம் அப்படின்னு. சுத்தமாக திறக்கவே முடியலை. நான் ஹாட் பாக்ஸே வேண்டான்னு உடச்சிடேன் பார்த்துக்கோ அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் அது சொன்ன மாதிரி கரண்டியை வச்சு குத்தி தான் அதுக்கப்புறம் அவங்க தான் திறந்து கொடுத்தாங்க. சுத்தமாக திறக்கவே முடியல. நானும் என்னென்னமோ பண்ணி பார்த்தேன், துணியை போட்டு திறந்து பார்த்தேன். அது பசி வேறு எனக்கு. காலையில் ப்ரெட் ஆம்லேட் நீ ஒன்று சாப்பிடுன்னு சொன்னாங்க. நான் தான் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொய்யாப்பழத்தை எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே வேலை பார்த்துட்டே இருந்தேன். ஒரு வழியாக திறந்தாச்சு. அவ்வளோதான், குடல் வெந்துருச்சு. இது எப்படி உள்ளே போச்சுன்னு தெரில. நல்ல வேலை பார்த்துட்டேன், அதோடு சேர்த்து குழம்பு வைக்காமல் வச்சுட்டேனே. அவ்வளோதான், தண்ணியெல்லாம் இருத்தாச்சு. இப்போ வந்து குடல் குழம்பு ரெடி பண்ணிடலாமா? அமைதியாக இருடா, நீ சமைக்கிறியா? சரி எண்ணெய் ஊற்றிக்கலாம். கையோட அப்படியே பெருஞ்சீரகம் போட்டுட்டு, வேறு எதுவும் ஸ்பைசஸ்லாம் நான் நிறையா போடல, பெருஞ்சீரகம் மட்டும்தான் போட்டேன். அதாவது சோம்பு போட்டுட்டு காஞ்சி போன கருவேப்பிலை அது இன்னையோடு காலி பண்ணிட்டேன். அப்படியே வந்து தக்காளி வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டுக்கிட்டேன். அவ்வளோதான், ஒரு வழியாக சில்லி வேலை முடிஞ்சிச்சு. குடல் வந்து வெந்துருச்சு. அப்படியே தாளித்து விட்டு அந்த மசாலா மட்டும் அந்த ஸ்மெல்லெல்லாம் போக விட்டு இறக்கிட்டோன்னா முடிஞ்சிச்சு. அவ்வளோதான். அவ்வளோதான், அப்படியே வேக வச்ச குடலை வந்து போட்டுட்டு கொஞ்சம் மட்டன் மசாலா போட்டுட்டேன். உப்பு வந்து வேக வைக்கும் போதே கொஞ்சம் போட்டிருந்ததுனால கொஞ்சம் பார்த்துக்கிட்டு தான் போட்டேன். குழம்பு வந்து கொஞ்சம் கிரேவி மாதிரி தான் வச்சேன், ரொம்ப அதிகமாகலாம் இல்லை. ஏன்னா சிக்கன் குழம்பும் இருக்கிறது அப்படின்றனால கொஞ்சமாக தான் வச்சுருக்கேன்.
ஓகே, சாப்பாடு ரெடி. சாதம், ரசம், சிக்கன் குழம்பு, சிக்கன் 65, அப்புறம் குடல். அவ்வளோதான், வாங்க சாப்பிட்லாம். ஓகே, கையோட பாத்திரத்தை கழுவிடலாம். கொஞ்சம் தான் இருக்குது, அதை அப்படியே போட்டோன்னா அடுத்து சாப்பிட்ற தட்டு எல்லாமே வந்து அதிகமாகிடும். இந்த பாத்திரத்தை விளக்கிட்டோம் அப்படின்னா அடுத்து சாப்பிட்ற தட்டு அதுக்கப்புறம் கழுவிடலாம். இது மட்டும் தானம்மா? அம்மா தானே? சூப்பர். வைக்கலாமா? நான் வைக்கல, நிஜமா. சாப்பிடலையா? சாப்பாடு மணி என்னாச்சு? மணி சாப்பிடலாம்ல? பாப்பா கூட்டிட்டோம். ஓகேப்பா, அவ்வளோதான். நாங்கள் சாப்பிட போகிறோம். பசிக்குது, நீங்களும் சாப்பிடுங்க. உங்கள் வீட்டில் என்ன சமையல்னு சொல்லுங்கள். ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.